ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. உங்களுக்கு ஒரு வீடியோக்கான லிங்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கா, மறக்காமல் பாருங்கள். சக்திமான் பிரபலம். ஸோ அவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சக்திமான் 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின ஒரு நடிகர். ஸோ சக்திமான் ப்ரோக்ராமை பார்க்கறதுக்காக எப்படி நம்ம அடித்து பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த டைமில் உட்காந்து டீம் முன்னாடி பார்ப்போம், நமக்கு எல்லாருமே தெரியும். யாராலுமே மறக்க முடியாது, இந்தியாவுடைய முதல் சூப்பர் ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சக்திமான் நடிகர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் இப்போ அவரோட சக்திமான் அந்த சீரியலை இப்போ படமாக எடுக்க போகிறார், அதாவது ஃபீச்சர் ஃபிலிமாக அவர் எடுக்க போகிறார் ஹிந்தியில். அந்த படத்தோடைய ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். அங்கே பேட்டி கொடுக்கும்போது அங்கே ஏதோ பேசும்போது டப்புன்னு ரஜினி சாரை பற்றி அவர் பேசுகிறார். ரஜினி சார் நான் சந்திக்கலை, ஆனால் நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன், நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் அவர் சம்மந்தமாக. அவர் ரொம்ப இயல்பாக பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பழகக்கூடிய ஒரு நடிகர், பெரிய உச்சத்தில் இருக்கிறாரு. அவர் வெளியிலாம் வரும்போது, பப்ளிக் பிளேஸ்லாம் வரும்போது எங்கேயுமே அவர் விற்க வச்சோ மேக்கப்லாம் பண்ணி அவர் நான் பார்த்ததில்லை. பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் வருவார், ஆனால் எங்கேயுமே மேக்கப் இல்லாமல் சர்வ சாதாரணமாக வருவார். அவரோட குணாதிசயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுன் டு தேர், ரொம்ப ஹம்பலாக இருப்பார். இங்கே இருக்கக்கூடிய ஹிந்தி நடிகர்லாம் ஒரு 2 படம் ஹிட் கொடுத்துறாலே பெரிய மாசு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, ரஜினி சார் உண்மையாலுமே இந்தியாவில் மிகப்பெரிய மாசான நடிகர். அவருக்கு இணையாக வேறு யாருமே கிடையாது. அவர் தான் உண்மையான சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவர் சூப்பர் ஸ்டார் கிடையாது. அவர் உண்மையான ஒரு சூப்பர் ஹீரோன்னு பார்த்தா அவர் தான். ஏன்னா நாம் ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணுவோம். ஆனால் ரஜினி சார் சாதா படங்கள், அவர் படங்களே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக செஞ்சுட்டு போயிடுவார். அது மக்களும் ரசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசின அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயின்னு இருக்குது. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக ரஜினி சாரோட ஃபேன்ஸ்லாம் கொண்டாந்துருக்காங்க. அவரோட வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இப்போ வைரல் ஆக்கின்னு இருக்காங்க. ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதுதான் ரஜினி சார். ரஜினி சாரோட அந்த புகழ் பார்த்தினாக்கா எல்லாருக்கும் அது தெரியும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சுயநலத்துக்காக அவர் மட்டம் தட்டி பேசுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்தியா தாண்டி, அவர் ஜப்பானை தாண்டி உலகம் ஃபுல்லாக அவருடைய அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற கூடிய அந்த ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் இந்த வைப்ஸ் பார்த்தீங்கன்னா பரவி இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.